வெல்கம் டு தமிழ்நாடு. ஐயோ, ட்ரிப்பு முடிஞ்சு போச்சா? ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம திருப்பதிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10:30. இப்போ நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேலூர் போகிறோம். வேலூரில் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். எஸ், இந்த ஃப்ரெண்டை நம்ம எங்கே பார்க்க வேண்டியது அப்படின்னா கொல்கத்தாவில் பார்க்க வேண்டியது. நம்ம ஃபஸ்ட் டே ரைடில் வந்துட்டு அந்த பையன் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ கொல்கத்தாவில் மீட் பண்ணலாம் மச்சான் அப்படின்னு சொன்னான். பார்த்தா நம்ம கொல்கத்தாவில் இருக்கும் போதெல்லாம் அவனுக்கு வந்துட்டு அங்கே லாக்டவுன் காலேஜெலாம் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ தலைவன் இங்கேயே இருந்துட்டாப்புல. இப்போ நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக போகலாம் கைஸ். இன்றைக்கி கிளைமேட் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் கைஸ். கொஞ்சம் வெயில் அடித்தாலும் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். நேற்றெல்லாம் வந்து செம்ம இதாகிடுச்சுங்க, ஃபுல்லாக செம்ம ஹாட்டு. பைக் ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, அப்படி இருந்துச்சு கிளைமேட்டு. பட் இன்றைக்கி ஓகேங்க, செம்மையாக இருக்குது. ஓய் அட பாவி, இப்போ தான் கவனிக்கிறேன். அங்கே ஒரு கார் லெஃப்ட் சைடில் நின்றுச்சு பார்த்தீங்களா? அது என்ன கார் தெரியுமா? போலீஸ்காரு. உள்ளே வந்துட்டு தலையை வந்து ஸ்பீட் சென்சாரை வச்சு பார்த்துட்ருக்காரு, யார் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றா அப்படின்னு. இதெல்லாம் இப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி உள்ளே உட்காந்து ஸ்பீட் சென்சாரை வச்சு நீங்கள் ஸ்பீட் மெஷர் பண்ணி ஃபோனுக்கு வரும் மெசேஜ் பில்லு போட்டிருக்காங்க அப்படின்னு. ஐயோ ஐயோ, நிப்பாட்டுறீங்க, பொதுவாகவே நிப்பாட்ட மாட்டீங்களே. கேட்போம் தானே. ஓகே கைஸ், இவ்வளோ இடத்துல எங்கேயுமே பில் போடலை, இங்கே பில் போடலாம்னு சொல்லி வந்தாங்க. வந்து காமிச்சேன், என்னோடய எல்லாமே இருக்குது பார்த்தாங்க. இன்சூரன்ஸ் மட்டும் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னோடய பாக்ஸ் காணா போயிடுச்சு, அதுக்குள்ளே என்னோடய லேப்டாப் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதில் தான் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. கேட்க மாட்டேன்ட்டார் ஃபஸ்ட்டு அந்த போலீஸு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு மேடம் இருந்தாங்க, அவங்க வந்து பில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நம்பாட்டி பாருங்கள், என்னோடய எஃப்ஐஆர் காப்பி பாருங்கள், நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எல்லாமே காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்துட்டு சரி போங்க அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாமே இருக்குது கைஸ், நம்மள்ட்ட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் யாருமே நிப்பாட்டி இது வரைக்கும் லைசன்ஸ் ஆர்சி கேட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் லடாக் ரைடுக்கு அப்புறம் இந்த நார்த் ஈஸ்ட் ரைடில் லாஸ்ட்டாக இன்றைக்கி தான் வந்து இத்தனை நாள் ரைடில் கேட்குறாங்க. கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை, இன்சூரன்ஸ் வேணுன்ற மாதிரியே சொன்னாங்களா. நான் பாட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இல்லைங்க நான் வந்து ஆல் இண்டியா ரைட் போயிட்டுருக்கேன், எல்லாமே வச்சுருப்பேன், மிஸ் ஆயிடுச்சு, வேணால் நீங்கள் இந்த எஃப்ஐஆர் காப்பியை பாருங்கன்னொடனே ரைட் கிளம்பு அப்படின்ட்டாங்க. இளநீ குடிச்சிட்டு போகிறாங்க. பா செம்மையாக தூக்கம் இருந்துங்க காலையில் தோசை சாப்பிட்டதுக்கு. வெல்கம் டு தமிழ்நாடு. ஐயோ, ட்ரிப்பு முடிஞ்சு போச்சா? ரொம்ப சங்கட்டங்க. என்ன சொல்கிறது போங்க, இதை பார்த்தோன்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தமிழ்நாடு அரசு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு தமிழ்நாடு. ஓகே கைஸ், இங்கேருந்து இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம போக வேண்டிய இடம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணலாங்க. எனிவே என்ன சொல்கிறது, இந்த ட்ரிப்பில் நிறையா பேர் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நிறையா பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ட்ரிப்பில், அந்த மாதிரி தான் அமைஞ்சதுன்னு சொல்லலாமே. ஒரு வழியாக வந்து திருப்பி நம்ம தமிழ்நாடுக்கே வந்தாச்சுங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓகே கைஸ், எல்லா முக்கிய ஊரும் இருக்குது. கொல்கத்தா, விஜயவாடா, சென்னை, பாம்பே, சேலம், பெங்களூர் எல்லாமே வைபாக இருக்குல்ல. பாம்பே 1217, கொல்கத்தா 1814. கைஸ், நம்ம வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. அடுத்து திருவண்ணாமலை போகணும். நம்ம திருவண்ணாமலையில் வந்து ஒன்றுபுரம். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி போகக்கூடிய டெஸ்டினேஷன். வித்தியாசமாக இருக்குங்க.
வழக்கம் போல் எல்லா ட்ரிப்பும் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகிறப்ப வந்துட்டு மனசே இருக்காது பாருங்கள். ஐயோ அப்படின்ட்டு இருக்கோம், அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து நம்ம வண்டியில் ஒரு கார் இடிச்சிட்டு என்னையை பார்த்து இப்படியும் கை காட்டினா என்ன பண்ண முடியும்? நான் ஒரு ப்ரீஸா பொறுங்க காட்டுறேன் பாருங்கள். இது அநியாயங்க. நானே பேன் ஏசி இருக்குன்னு சொல்லி தான் வந்து நான் பூந்து போகாமல் மெதுவாக போயிட்டுருக்கேன், எதில் இடிச்சிடக்கூடாதுன்னு. எனக்கு முன்னாடி ஒரு வண்டி பிரேக் போட்டுச்சு, ஸோ நானும் பிரேக் போட்டேன். அவர் வந்து பின்னாடி தட்டிட்டு ஏங்கடா இப்படி பண்ணுறீங்க? அந்த காருக்காக தான் நான் வெயிட் பண்ணி மெதுவாக போய்கிட்டு இருக்கேன், தனியாக வரவே மாட்டேங்கிறாப்புல. அவர் இடிச்சிட்டு என்னையை பார்த்து இப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பிரேக் போட தெரியணும். ஓ நம்ம இங்கே வந்துட்டோமா கைஸ்? நம்ம வேலூர் ஃபோர்ட்டுகிட்ட வந்துட்டோங்க. ரைட் சைடில் பாருங்கள், டே ஃபஸ்ட் ஒன் ரைடில் பார்த்துட்டீங்கன்னா நேரம் இங்கே தான் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். எஸ், அன்றைக்கி பயங்கர வெயிலாக இருந்துச்சு, இன்றைக்கி பரவாயில்லைங்க. எனக்கு தெரியல, நேற்று வேலண்டைன்ஸ் டே எவ்வளோ பிஸியாக இருந்திருக்கும்னு தெரியுது. ஓ மை காட், போயிட்டே இருப்பாங்க கைஸ். ஏய் வந்துட்டேன். புரியல. சந்துக்குள்ளையா? பைக் எங்கே நிப்பாட்ட? நீங்கள் வா, வெளியே வாடா. நீ என்னடா பண்ணுற உள்ள? பார்த்தேன். நீ எங்கே இருக்க? ஓ வீட்டுக்கு உள்ளே இருக்கியா நீ? வீடா ஹவுஸ் அரெஸ்டாக இருக்கு. கைஸ், ஒருத்தனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து ஒன்றுப்புறம் வந்தாச்சு வித் வந்து நம்ம அந்த வீடியோ ஆன் பண்ணி வந்து அமைதியாக இருக்காராமா, வந்து சீன் போடுறாரு. ஸோ தலையை வந்து கொல்கத்தா வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. காலேஜ் லாக்டவுன் போட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? ஓப்பனே இல்லை. நம்ம ஃபஸ்ட் டே ரைடில் வந்து இங்கே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளம்பி போயிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கொல்கத்தாவில் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ கொல்கத்தாவில் போய் நான் வெயிட் பண்ணேன். ஏன்டா வரல நீ? காலேஜ் லாக்டவுன், கொல்கத்தா லாக்டவுன் போட்டாங்க கைஸ். ஸோ நான் வர முடியல. ஆனால் வந்து 20க்கு மேலே கிளம்புறான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து February பார்த்துட்டிங்கன்னா 15. இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா வழக்கம் போல் வேலூர் ஃபோர்ட்டுக்கு போகிறோம். ஸோ அன்றைக்கி போன மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் நேரம் அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு வந்து மனசே இல்லை, இன்றைக்கி வந்து ட்ரிப்பு முடியுது. ஸோ வேறு என்ன சொல்கிறது?